பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். ஆமாங்க, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். நன்மையை தேடி சுற்றித்திருந்த கால்கள் இயேசு கிறிஸ்துவின் கால்கள். அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கிறவர்கள் நல்லவர்கள், நன்மை செய்கிறவர்கள் நல்லவர்கள். இந்த உலகத்தின் ஜனங்களிடத்துல எல்லாரிடத்திலையும் அன்பை வெளிக்காட்டினவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் முன்னமே நம்மளுடைய எல்லா பாவங்களையும் தன் தலையின் மேல் சுமந்து சிலுவையில உங்களுக்காக, எனக்காக, எல்லாருக்காகவும், உலக ஜனங்கள் எல்லாருக்காகவும் தன்னையே கொடுத்து அன்பு செலுத்தின அவருடைய தயவை நாம பெறணும்னா நாம எப்படி இருக்கணும்? நல்லவர்களா இருக்கணும். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். துர்ச்சிந்தனைனா நல்லதில்லாம தீய சிந்தையை கொண்டு தீயதையே என்னைக்குமே செய்து கொண்டு நல்ல பழக்கங்கள் இல்லாமல் கெட்ட காரியங்களை செய்து தீய சிந்தனையில இருக்கிற ஜனங்களை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். தீய சிந்தனைகளை, துர்ச்சிந்தனைகளை உள்ள மனுஷன் அவர் ஆக்கினைக்குட்படுத்துகிறார். அப்பேற்பட்ட துர்ச்சிந்தனைகள், அப்படிப்பட்ட ஜனங்களை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். ஆக்கினைனா பிரச்சனை. அவர்கள் நல்லபடியா வாழ்ற மாதிரி இருக்கும், அவர்கள் மனம் போன போக்குல போய் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் இல்ல, நியாயத்தீர்ப்பு ஒன்று உண்டு என்பதை மறந்து விட்டு அந்த 2 நிமிஷம் அந்த ஒரு தீயதை நோக்கி ஓடுகிற கால்கள், தீவிரித்து ஓடுகிற கால்கள் எவ்வளவு நேரம் சந்தோஷமா இருப்பாங்க? சந்தோஷம் முடிஞ்ச பிறகு அவர்கள் ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டிருப்பாங்க. ஆக்கினைனா இங்க ப்ராப்ளம்ஸ், அநேக பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்கொண்டு இருப்பாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் மேல பாவம் செய்து கொண்டே இருந்தால் இதுதான் நேரிடும். துர்ச்சிந்தனை உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். ஆக்கினை இந்த உலகத்துல நல்லபடியா வாழ்ற மாதிரி இருக்கும். துர்ச்சிந்தனைகளை கொண்டு மனம் போன போக்குல, கண் போன போக்குல, கால் தீவிரித்து ஓடின அந்த பாதை நல்லா இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுதும் கஷ்டப்படுற மாதிரி ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டு இருப்பாங்க. இதான் ஆண்டவர் நமக்கு இன்று வார்த்தையை கொடுத்திருக்கிறாங்க. அவரிடத்துல தயவை கேட்போமா? மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசப்பா, நாங்கள் ஆக்கினைக்கு உட்படாதபடி இயேசப்பா, நீர் எப்படி இந்த உலகத்துல இயேசப்பா வாழ்ந்து காட்டி சென்றீரோ இயேசப்பா, உம்முடைய பாதையில, உம்முடைய அடிச்சுவட்டில் நாங்களும் வாழ்ந்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்த எங்களுக்குள்ளாக உம்முடைய அன்பின் ஆவியை ஊற்றுவீராக. உடைய நல்ல பரிசுத்த ஆவியை எங்களுக்குள்ளாக ஊற்றி நீர் வழி நடத்தி செல்வீராக. இயேசப்பா, நீர் வருகிற நாளில உம்மை போல பரிசுத்தமுள்ள ஒரு கூட்டமாய் உம்முடைய வருகையில காணப்பட கிருபை செய்யுங்க. நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர். இயேசப்பா, நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். எல்லா துதியும் எல்லா கணமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all. Thank you.